அமைதி பேரணியில கூட பாருங்க, யார் கையிலயாவது இந்தியா கொடி இருந்துச்சு பாத்தீங்களா? நேஷனல் பிளாக கையில இருந்த மாட்டாங்க. அதெல்லாம் தீண்டத்தகாத பொருளா? கோயம்புத்தூர், அந்த கரூர், அந்த சைட்ல பாருங்க, தொடர்ந்து வயதான தம்பதிகளை டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, சீரியல் கில்லர் மாதிரி. மேம், அப்போ அந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஹேஷ்டாக் பை பை ஸ்டாலின் அப்படிங்கிறது நடந்துருமா? கடைசியில முதல்வர் என்ன சொல்லிட்டாரு, திராவிடம்னா என்னன்னே தெரியாம திராவிடம்னா என்னன்னு உன்னை கேட்க வச்சேன் பாரு, அதுதான் திராவிடம்ன்றாரு. ஐயோ, இதுக்கு கலைஞரே பரவாயில்ல போல இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க அடிக்கடி சொல்லிக்கீங்க, நாங்கெல்லாம் மிஸ்ஸாவையே பார்த்துட்டு வந்தவங்கிறீங்கல்ல. மிஸ்ஸால உங்களை என்ன பண்ணாங்க, தூக்கி உள்ள போட்டு நல்லா வாயிலே மிதிச்சாங்க. அவங்களுக்காக ஒரு பாரத பிரதமர் போய் நின்று நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிக்கிறாருன்னா, அதுதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அந்த ரெகக்னிஷன். அதை வந்து அவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு இந்தியனா ஒவ்வொருத்தவங்களும் வந்து நிச்சயமா பெருமைப்படக்கூடிய தருணம் இன்னைக்கு அவர். இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர்னு சில பேர், இந்த சுந்தரவல்லி, அப்புறம் அந்த ஸ்ரீவித்யான்னு ஒண்ணு, அப்புறம் அந்த அண்டா ஒண்ணு இருக்கு செந்தில, ஏன் நாங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக அரசு நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்போ நீங்க இப்படி இந்த மாதிரி தேச துரோகிகளும் தீனி போட்டு வளர்ப்பீங்க, அமைதி பேரணி நடத்துவீங்க அப்படின்னா மக்கள் மிழிச்சு உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. முதல்வரே, மனிதனின் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளின் தொகுப்பு தான் வந்து இன்னைக்கு திமுக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கவங்க பாஜக மகளிர் அணி நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், நாடு முழுக்க எதிர்பார்க்கப்பட்டது, உலகம் முழுக்கவே வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் அறிவிச்சதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் வந்து இன்னும் பேசவே இல்லை, எப்பதான் பேசுவாரு அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேற்று நைட் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஆதம்பூர்ல ராணுவ வீரர்களை சந்திச்சு ஒரு உற்சாகமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க மேம். இது வந்து உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியா வந்து மோடி அவர்கள் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா ஒரு போர் பதற்றம் இருக்கிற இடத்துல வந்து அந்த ராணுவ மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் நடக்கிற இடத்துல பொதுவா லீடர்ஸ் வந்து போக மாட்டாங்க, பயத்தினாலேயும் சரி பாதுகாப்பும் சரி. ஆனா மோடிஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ராணுவ வீரர்களோட நாங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு நாங்க துணையா இருப்போம் அப்படின்றத ஒரு டேரிங்கா, நான் வந்து ஒரு தைரியமான ஒரு தலைவன் அப்படின்றதுல வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு இதே கிடையாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பிரதமர்கள் எல்லாருமே வந்து ஒரு கண்ணாடி இதுல க்ளோஸ்ட் இதுல மட்டும்தான் அவங்க வந்து நின்று ஸ்பீச் கொடுக்கறதாகட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எடுத்துட்டு டேரிங்கா நின்று ஓப்பன்ல வந்து பேசினாரு. அப்போ ஆனா இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கவங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்னங்க பண்ணுவாங்க, அதாவது அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நான் அனௌன்ஸ் பண்ணோன்னே எப்படி வந்து அந்நியன் அம்பி மாதிரி இங்க இருக்கிற உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாம் மாறி மாறி பேசினாங்கன்னு தெரியும். நம்ம வந்து அட்டாக் பண்றோம் அப்படின்னா உடனே அம்பி மாறி ஐயோ அங்க பெண்கள்லாம் பாவம் இல்லையா, குழந்தைகள்லாம் பாவம் இல்லையா, அப்பாவி மக்கள் இல்லையா அப்படின்னு கத்துறது. நம்ம அப்புறமா உடனே இல்லப்பா நம்ம சீஸ் ஃபயர் அப்படின்னா உடனே டபக்கு அந்நியன் மாதிரி, பத்தியா இந்திரா காந்தி இருந்திருந்தா என்ன மாதிரி ஆயிருக்குமா, இது மாதிரி பாருங்க, என்ன இருந்தாலும் அவங்க மாதிரி வர முடியுமா. இதுல வேற காங்கிரஸ்காரங்க அவங்க தலைவரை புகழ்ந்துக்கிறாங்க, அது வேற விஷயம். திமுக காரங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சக்தி வாய்ந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த திமுக காரங்க கொஞ்சமாவது உங்களுக்கு நடந்த வரலாறு நீங்க திருப்பி பார்க்கணும். சக்தி வாய்ந்த பிரதமர்னா அவங்க இங்க திமுக ஆட்சியில இருந்தப்போ உங்களோட ஆட்சியை கலைச்சதாகட்டும், உங்களை வந்து இந்த மிஸ்ஸா காலத்துல எமர்ஜென்சி டைம்ல நீங்க அடிக்கடி சொல்லிக்கோங்க, நாங்கெல்லாம் மிஸ்ஸாவையே பார்த்துட்டு வந்தவங்கிறீங்கல்ல, மிஸ்ஸால உங்களை என்ன பண்ணாங்க, தூக்கி உள்ள போட்டு நல்லா வாயிலே மிதிச்சாங்கல்ல. அப்போ இதெல்லாம் பண்ணி இன்னும் சொல்லுவாங்க, அந்த காலத்துல வந்து இந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல திமுக காரங்க கரைவேஷ்டி கட்டவே பயந்துட்டு கரைவேட்டி கட்டாம இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்து நீங்க எந்த அளவுக்கு இந்திரா காந்தி அவர்களை கேவலமா பேச முடியுமோ, என்னென்ன வசப்பட முடியுமோ அவ்வளவும் கருணாநிதி அவர்கள் செஞ்சாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சக்தி வாய்ந்த பிரதமர் அவங்கள மாதிரி முடியுமா அப்படின்னா, அப்ப நாங்க வந்து இன்னைக்கு கேட்கிறோம், நாங்க மோடிஜியை வந்து இந்த பருத்தி வீரர்ச்சியில தான் கேட்கணும். எங்கெங்க அவர் சொன்னா கேட்கிறாரு, இந்திரா காந்தி மாதிரி உங்களெல்லாம் ஆட்சியை கலைச்சு விட்டுட்டு தூக்கி கூப்பிட போடுங்க, உள்ள தூக்கி போடுங்கன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல ஜனநாயகம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜனநாயக முறையில இருக்கிறதுனால இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து கூவிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த ஆதம்பூர்ல வந்து அந்த ராணுவ தளத்துக்கே போயிட்டு அந்த ராணுவ வீரர்களோட அவ்வளவு ஜோஷா அதை பார்க்கிற நம்ம அவ்வளவு பேருக்கும் வந்து ஒரு உணர்வு பூர்வமான அது ஒரு நிகழ்வு. போய் அங்க நின்று அவர்களோட அவ்வளவு சும்மா ஒரு லீடரா போயிட்டு நின்று கார்ல நின்றுட்டு கை குலுக்கி அப்படிலாம் பண்ணல. அவங்களா போய் அந்த கூட்டத்துல கிரௌடுக்குள்ள நின்று அவங்களோட வந்து அந்த வந்தே மாதிரம் சொல்லிட்டு அந்த கோஷம் போட்டு ஒரு அந்த இதை விட மிலிட்ரி மேனுக்கு என்னங்க வேணும் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இந்த தேசத்துக்காக நான் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லையில நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு பாரத பிரதமர் போய் நின்று நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிக்கிறாருன்னா,
அதுதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அந்த ரெகக்னிஷன். அதை வந்து அவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு இந்தியனா ஒவ்வொருத்தவங்களும் வந்து நிச்சயமா பெருமைப்படக்கூடிய தருணம் இன்னைக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்போ டிஎம்கே பத்தி சொல்றீங்க, ஆனா அவங்க வந்து ராணுவ வீரர்களுக்காக அவங்கள போற்ற வகையில அமைதி பேரணி எல்லாம் நடத்திருக்காங்கல்ல மேம். அதாவது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க திமுகல வந்து இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருக்கு. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து அவங்க பர்சனல் மேட்ரு, ஏதோ ஒரு இதுன்னு பூசி முழுவாங்க. இதே பாஜக ஆளு மாநிலங்கள்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து மோடி பொறுப்பேற்றுக்கணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. காஷ்மீர்ல யார் முதல்வரா இருக்கா? இண்டி கூட்டணியில இருக்க உமர் அப்துல்லா தானே இருக்காரு. அப்ப அதுக்கு யார் பதவி விலகணும்னு சொல்லணும் நீங்க? ஏன் மோடிஜி பதவி விலகணும்? ஏன் அமித்ஷா பதவி விலகணுங்கிறீங்க? அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரி, இப்ப இங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு போலீஸ் இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்குது, ஒரு நடவடிக்கை எதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? ஆஹா, எங்க தானை தலைவனை பாருங்க, எங்களை இவரை பாருங்க, கர்ணனை பாருங்க, வள்ளலை பாருங்க அப்படின்னு எப்படி உங்க தளபதியை தூக்கி வச்சு ஆடுறீங்க. அப்போ உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க முதலமைச்சரை பாராட்டுவீங்க. அப்ப இவ்வளோ பெரிய விஷயத்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது எவ்வளவு டிப்ளமேட்டிக்கான விஷயம். இதுல வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது இங்க ராணுவம் பெரிய லெவல்ல இருக்கு, முப்படை தளபதிகள் எல்லாம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் போன் அண்ட் பிரெயினா இருக்கிறது யாருன்னா நம்மளோட பிரதமர் அவர்கள் தான். நம்ம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இறங்குறோம்னா இதுல உலக அளவுல என்னென்ன மாதிரி ப்ரெஷர் வரும், எவ்வளோ விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பிளான் பண்ணி இதை எவ்வளோ அழகா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்க ஏன் பிரதமருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? அப்ப இதுக்கு மட்டும் நீங்க ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க. நான் இனிமே திமுக கட்சிக்காரங்களா என்ன பண்ணுங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, நீங்க எதுக்கு முதல்வருக்கு பாராட்டு விழா எடுக்கிறீங்க? காவல்துறைக்கு பாராட்டு விழா எடுக்க வேண்டியதுதானே? அப்ப நீங்க இது எப்படி இப்படி பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு ரெட்டை நாக்கு படைச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தமிழக மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் என்னைக்குமே தேசத்தின் பக்கம் அப்படிங்கறத வந்து திரும்ப வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இது வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து உணர்த்தி இருக்கு மக்களுக்கு. அதோட வெளிப்பாடு இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. தமிழக மக்கள் என்ன எப்படி ஆடுறாராமான்னு கை தட்டுறாங்களோ அதுக்கு இவங்க பல்ட்டி அடிச்சுதான் ஆகணும். அதுக்காக இந்த அமைதி பேரணி. ஏன்னா எல்லா மீடியாக்களும் போயிட்டு மைக் எடுத்துட்டு போறாங்க. ஒரு காய்கறி விற்கிற பாட்டியில இருந்து, ஒரு பூக்கார அக்கால இருந்து, ஒரு நார்மல் லேமன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து நம்ம மக்கள் மேல கை வச்சவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கணும், மோடி அவர்கள் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சோன்னே இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைதி பேரணி நடத்தி தான் ஆகணும். அந்த அமைதி பேரணியில கூட பாருங்க, யார் கையிலயாவது இது இந்தியா கொடி இருந்துச்சு பாத்தீங்களா? நேஷனல் பிளாக கையில இருந்த மாட்டாங்க. அதெல்லாம் தீண்டத்தகாத பொருளா? அப்ப எந்த அளவுக்கு உங்க மனசுல வந்து இந்த தேசத்தை பத்தின ஒரு கசப்பு ஒரு உங்க அடி மனசுல ஊறி கிடக்குன்னா அந்த தேச கொடியை கூட நீங்க வந்து கையில பிடிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஆனா நீங்க உங்களுக்கு வந்து இந்தியன்ற ஒரு அடையாளம் வேணும், இந்தியால எல்லா சுகுதியும் நீங்க அனுபவிச்சுப்பீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது தமிழகம்ங்கிறது வந்து பிரிவினைவாதிகளின் பூமி கிடையாது, இது வந்து தேசபக்தர்களின் பூமி அப்படிங்கிறது வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து திரும்ப உறக்க வச்சிருக்கு. மேம், அப்படி பார்த்தா ஒரு 2 வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. கருணாஸ் அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது, இங்க பேரணி நடந்து முடிக்கிறதுக்குள்ள அங்க சீஸ்ஃபயர் வந்து அறிவிச்சுட்டாங்க, அப்போ இது நடந்ததுக்கு காரணமே வந்து எங்க தளபதி தான் சொல்லியிருந்தாரு. அதுதான் சொல்றோம்ல, இதெல்லாம் பார்த்தா இதுக்கு எப்படி பதில் சொல்றது, எப்படி சிரிக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. இந்த கோஷ்டி வந்து இப்படிலாம் பேசுதுன்னு நம்ம வந்து வருத்தப்படலாம் கூடாது. இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட கோஷ்டினா, இதுவாது இந்தியாவுக்குள்ள நடக்கிற போர், ரஷ்யால போர் நடந்தது தெரியுமா? அப்ப அங்க அந்த உக்ரைன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் எங்க தமிழக முதல்வர் தான் மீட்டிட்டு வந்தாரு, நாங்க பஸ் அனுப்பி. எங்கேருந்து நீ எங்க பஸ் அனுப்புவ? அங்க உக்ரைன்ல இருக்கிறவங்க முதல்ல நீங்க யாருன்னா முதல்ல என்ன தெரியுமா? நீங்க எதனா பேச முடியுமா? அப்போ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அங்கிருந்து நம்மளோட மாணவர்கள் எல்லாம் பத்திரமா மீட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்கிருந்து டெல்லியில போய் நின்றுட்டு பின்னாடி நின்றுட்டு முதல்வருக்கு நன்றி சொல்லுங்க, முதல்வருக்கு நன்றி சொல்லுங்க, இதை தானே உங்களுக்கு சொல்ல தெரியும், வேற என்ன உங்களுக்கு சொல்ல தெரியும்? அப்ப இப்ப இந்த காஷ்மீர் இஷ்யூல கூட பாருங்க, அங்க இருந்து அந்த பெண்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க, பின்னாடி நன்றி, முதல்வருக்கு நன்றி சொல்லுங்க. எதுக்கியா முதல்வருக்கு நன்றி சொல்லுவா? எதை செஞ்சா அவருக்கு நன்றி மக்களே சொல்ல போறாங்க. நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு திரும்பி ரெண்டு மக்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னா எதுக்கு நன்றி சொல்லுவாங்க? அப்ப இதுல வந்து இவர் பேரணியா அமைதி பேரணியா அறிவிக்கிறாரா? இல்ல நாங்க ஆக்சுவலா முதல் நாள் நாங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், பாரியா பேரணி நடத்தி போரை நிறுத்தியவரேன்னு சொல்லிட்டு நாங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, இவங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அடுத்த நாள் அதை மேடை போட்டு பேசுறாங்க, அதுக்கு கை தட்டுறாங்க கூட்டத்துல இருக்கிறவங்க. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டி வச்சிருக்கீங்க? இந்த கொத்தடிமைகள் அப்படிங்கிறது, நீங்க என்ன பேசினாலும் நாங்க கை தட்டுவோம், நீங்க என்ன பேசினாலும் நாங்க விசில் அடிப்போம் அப்படின்னா, அதுக்கு இப்ப இந்த பக்கம் ஏடிஎம்கே சைட்ல வந்து ட்ரோல் பண்றாங்க. அப்படி பார்த்தா எங்க எடப்பாடி என்ன பிறந்த நாள், அதுக்காக கூட நாங்க வந்து நிறுத்திச்சோன்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. என்னங்க நீங்க வச்சு இது மாதிரி டிஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு காமெடியே நடந்துட்டு இருக்கிற ஒரு கூடாரமாயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அப்படி இந்த காமெடி ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் ஒரு சூப்பரான காமெடி நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேம். முக்கியமான ஒரு ஆள் நம்ம சுந்தரவல்லி அக்கா, அவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ, அந்த தம்ப்நெயில பாக்குறப்பவே வந்து அவ்வளோ இதா இருக்கு.
ஸோ இல்ல உண்மையாலுமே நான் வந்து சுந்தரவல்லி அக்கா வந்து நல்லா படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மரியாதை. ஆனா இப்ப அவங்க பேசுற அந்த வீடியோலாம் அதெல்லாம் பாக்குறப்போ உண்மையா உங்களுக்கு ஏதாவது மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, உங்களுக்கு டாக்டர்கிட்ட எதுவும் செக் பண்ணணுமா அப்படிங்கிற நிலைமையில வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பாதையில போயிட்டு இருந்தா இவங்க வேற ஒரு பாதையில. இவங்க வந்து ஏற்கனவே இந்த புல்வாமா அட்டாக்குக்கு வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. புல்வாமா தாக்குதலை நடத்தினதே மோடி தான், நம்ம ராணுவ வீரர்களை இவரே கொன்னுட்டாரு, கொன்னு ஜெயிலுக்கு இந்த தேர்தலுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பாகிஸ்தான் மிலிட்டரி ஆபீசர் வந்து சொல்றாரு, புல்வாமா அட்டாக் வந்து எங்களோட வந்து டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நாங்க வந்து எவ்வளவு இதா பண்ணிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை பார்த்தா ஒரு இந்தியனா, நீ இந்திய பிரஜையா உனக்கு ரத்தம் கொதிக்கணுமா இல்லையா? நம்மளோட ராணுவ வீரர்களா, அப்பாவி ராணுவ வீரர்களா, அவங்க ஒரு போர் முனையில நிக்கிறாங்கன்னா அவங்களை எதிர்கொள்றது வேற. அவங்க ஒரு டிராவல்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்களை வந்து நீ வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதை கூட வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கல்ல. அப்ப நாங்க கேள்வி கேட்போம்ல. அப்ப நீ ஒரு பொய்யே இஷ்டத்துக்கு பரப்புற, அப்ப உண்மையான மோடி ஐயா காலில் வந்து நீங்களா மன்னிப்பு கேட்பீங்களா? மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையா சொல்லுவீங்களா? இல்ல தவறா ஒரு தகவலை தெரிவிச்சிட்டோம் நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உனக்கு நீ ஆதரவு தெரிவிக்க மனசு இல்லைனாலும் வாயவாது மூடிட்டு இருக்கணுமா இல்லையா? அங்க வந்துட்டு வந்து ஏற்கனவே புல்வாமால இந்த மாதிரி தான் பண்ணாங்க, இப்ப இங்க கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்றது. நீங்க கேட்டீங்க பாருங்க, முதல்வர் வந்து அமைதி பேரணி நடத்துறாரு, ராணுவத்தை பாராட்டுறாருன்னு. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இங்க உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க தேசத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, ராணுவ வீரர்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் அவங்களை கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அவங்க மேல எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க? அஸ்ஸாம்ல ஒரு எம்எல்ஏவை கைது பண்றாங்க. சுந்தரவல்லி எம்எல்ஏவோட பெரியாளா? அப்ப சுந்தரவல்லி என்னவா இருக்காங்க? அப்போ திமுக என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு கீழே சில பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணா அவங்க பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா நாங்க வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்போம். இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர்னு சில பேர், இந்த சுந்தரவல்லி, அப்புறம் அந்த ஸ்ரீவித்யான்னு ஒண்ணு, அப்புறம் அந்த அண்டா ஒண்ணு இருக்கே செந்தில, அது ஏன்னா அவரே அண்டான்னு பிரகடனப்படுத்தி நாங்க சொம்புன்னு தான் சொன்னோம். அவர் மேடை ஏறி சொல்லிக்கிறாரு, நீங்க சொம்புன்னுலாம் சொல்லாதீங்க, அண்டான்னு சொல்லுங்கன்னு. அப்ப அந்த அண்டா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேணா பேசுவாங்க. நாங்க போய் தமிழ்நாடு முழுக்க இவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏன் எஃப்ஐஆர் பதிய மாட்டேங்கிறீங்க? அப்ப முதல்வர் இந்த தேசத்துக்கு எதிரானவங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அப்ப முதல்வர் தேசத்துக்கு எதிரானவர் தானே. நீங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து இப்படி தேச துரோகிகள் எல்லாம் வளர்த்து விடுவீங்க, தீனி போட்டு அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க. இன்னொரு பக்கம் வந்து நாங்க வந்து இந்தியாவுக்காக அமைதி பேரணி வரோம் அப்படின்னீங்கன்னா அப்ப மக்கள் என்ன வந்து ஏதாவது கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்களா? இல்ல மக்களுக்கு எல்லாம் என்ன அம்னீஷியாவா? மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனை பேர் வந்து சொல்றாங்க இந்த சுந்தரவல்லி என்னத்துக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு, எதுக்கு இது அநியாயமா பேசிட்டு இருக்கு? உங்களுக்கு மோடியை பிடிக்காது, அமித்ஷாவை பிடிக்காது, ராஜ்நாத் சிங்கை பிடிக்காது, நிர்மலா சீதாராமனை பிடிக்காது, உங்களுக்கு 100 காரணங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து பாஜக கட்சியோட நிர்வாகிகள் கிடையாது. இந்த தேசத்தோட பிரதமர், அவங்க உள்துறை அமைச்சர். இந்த அவங்கள நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னா இந்த தேசத்தை அவமானப்படுத்துறீங்க தானே. அப்ப நீங்க இந்த பாரத தேசத்தை அவமானப்படுத்துறீங்க. ராணுவ வீரர்களை நீங்க எப்படி அவ்வளவு கொத்தா பேசுவீங்க? ராணுவ வீரர்களே வந்து சுட்டுருப்பாங்கன்னா அப்ப என்ன இதுல நீங்க வந்து அப்ப பேசுறீங்க? அப்படி நீங்க ஒரு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு அந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க பாருங்க. எப்படி வந்து ஆபரேஷன் சிந்தூர் நீங்க வெற்றின்னு சொன்னீங்க? இந்த அம்மாவை கேட்டுதான் டிக்ளேர் பண்ணணுமா? இனிமே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படை தளபதிகளும் சுந்தரவல்லியை கூப்பிட்டு அம்மா ஆபரேஷன் என்னம்மா, ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் ஆமா ஃபெயிலியர் ஆமா நீ சொல்லுமான்னு கேட்பாங்களா? அப்புறம் இந்த அம்மா சொல்றாங்க நம்மளோட இந்திய விமானம் அங்க தாக்கப்பட்டுருச்சு, பிரான்ஸ்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்களா பிரான்ஸ்ல இருந்து? அப்போ என்ன மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டா அந்த தேசத்துக்கு எதிராக வந்து இவங்க இருக்கிறாங்க, எப்படி ஊறி போய் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இவங்களுக்கு எல்லாம் தீனி போட்டு வளர்க்கறது யாரு? இந்த திமுக அரசு. ஏன் நாங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக அரசு நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்போ நீங்க இப்படி இந்த மாதிரி தேச துரோகிகளும் தீனி போட்டு வளர்ப்பீங்க, அமைதி பேரணி நடத்துவீங்க அப்படின்னா மக்கள் மிழிச்சு உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க முதல்வரே அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். இந்த இந்தியா பாகிஸ்தான் நீங்க சொன்ன மாதிரி பாஜக நிர்வாகிகளா இல்லாம தேசத்தோடைய பிரஜைகளா வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க. அதே மாதிரிதான் இப்போ தமிழ்நாட்டுல இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ மக்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைச்சிருக்கு, முக்கியமா பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்பவும் முதல்வர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, யார் அந்த சார் அப்படின்னு வந்து முன்னாடி அதிமுகல இருந்து கேட்டப்போ இவங்கதான் அந்த சார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இங்கேயுமே வந்து மக்களுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்றதையும் தாண்டி இங்கே என்ன அரசியல் பண்ணலான்றத பாக்குற மாதிரியான ஒரு நோக்கத்துல தானே இது இருக்கு. இதை சொல்றதுக்கே முதல்ல முதல்வருக்கு என்ன தகுதி இருக்கு? அதை சொல்றப்ப அவருக்கு வந்து மனசுல குற்ற உணர்ச்சி வராதா அப்படின்றது இருக்கு. இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த அரசாங்கம் யாரையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல. அங்க இருந்த பெண்களை வந்து பாதிக்கப்பட்டவங்களே வந்து நீ ஏன் அங்க போன, உனக்கு என்ன சொல்லி எங்க ஏடிஎம்கேல இருக்கிற ஐடிவில இருக்க யாரும் வந்து மெசேஜ் போடல. யாரும் அந்த பெண்களை வந்து கேவலப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. அந்த பெண்கள் பத்தில தகவல்களை வெளியிடல. எல்லா வகையிலும் எப்படி ஒரு கண்ணியமா செயல்பட முடியுமோ செயல்பட்டாங்க. யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அந்த அதிமுக சில பேர் இருக்கதா சொன்னாங்க, அவங்களை அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்கினாங்க. இதுதான் வந்து தார்மீகமா வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. அந்த கேஸ்ல இப்ப சப்போஸ் அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்துச்சுன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து அதுல தீர்ப்பு வந்திருக்க முடியாது.
யார் குற்றவாளியோ அது தண்டிக்கப்படணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறத அதிமுக அரசு அப்ப தெளிவா இருந்தது. நீங்க இன்னைக்கு திமுகல இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் நடந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த ஞானசேகரனை காப்பாத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாரும் பண்ணீங்க. இப்ப ஞானசேகரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அமைதியா இருக்கு. அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் டீட்டெயில நீங்க வெளியிட்டீங்க. அந்த பொண்ணு பத்தின தகவல் எல்லாம் வெளியிட்டு இனிமேல் யாரும் அந்த யூனிவர்சிட்டியில வேற எந்த பெண்களும் அவன் மேல இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூவா ஆயிருக்க வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டி. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த கேம்பஸ்ல இருந்திருக்கான். அப்போ இந்த இஷ்யூ அந்த பொண்ணோட தகவல் எஃப்ஐஆர் மட்டும் வராம இருந்திருந்தா அடுத்த பெண்கள் வந்து நானும் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பெண்கள், நூத்துக்கணக்கான பெண்கள் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அங்கேருந்து பாஸ் அவுட் ஆகி போனவங்க, அலுமினி எவ்வளவு பேர் இருந்திருக்கலாம். நீங்க இந்த எஃப்ஐஆர் வெளியிட்டதுக்கு அப்புறம் இது மூலமா இன்டைரக்டா என்ன சொல்றீங்க? யாராவது இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்க தகவல் வெளியில வந்துரும், அப்ப வாயை மூடிட்டு ஒழுங்கா போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இப்ப அதுக்கப்புறம் இப்ப அந்த கேஸை வந்து சிபிஐக்கும் போக விடாம நீங்க தடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நானா சிபிஐ கொடுக்கறதா அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் இருக்கே ஒழிஞ்சு அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு துளி கன்சர்ன் கூட இங்க தமிழக அரசுக்கு கிடையாது. அப்ப தமிழக முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? அந்த சார்களுக்கு வந்து இது கிடைச்சு கொண்டாரு. நாங்க கேட்கிறோம், அண்ணா யூனிவர்சிட்டியில நான் கேட்டோம்ல யார் அந்த சாருன்னு, யார் அந்த சாரு? அதுக்கு முதல்வர் ஏன்னு பதில் சொல்லல. ஏடிஎம்கே ஆட்சியில நடந்த ஒரு இதுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நாங்க நிச்சயமா வரவேற்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மேல 0 டாலரன்ஸ். அவங்க மேல இறக்கமே பார்க்க கூடாது. என்ன கடுமையான தண்டனையோ, இன்னும் நாங்க கேட்டா மரண தண்டனை கொடுக்கணும். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட தயவு தட்சணை உங்களுக்கு எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க குற்றவாளிகளை மூடி வச்சுக்கிறீங்க. தொடர்ந்து தினமும் எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு, எத்தனை போக்சோ வழக்குகள் உங்க மேல வந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில. அப்போ இந்த போக்சோவுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு ஒரு டேட்டா கொடுத்திருக்கிறாரு. இந்த டிஎம்கே ஆட்சியில 22, 23, 24 இந்த 3 வருஷத்துக்குள்ள மட்டுமே 16,000 வழக்குகள் இருக்குன்றாரு. எவ்வளவு பெரிய நம்பருங்க இது? அதுக்கு என்ன பண்ணிருக்காரு முதல்வர்? அதை பத்தி பேசணும்ல. அதுக்கு இவருக்கு வெக்கப்பட வேணாமா? நீங்க என்ன சொன்னீங்க? காவல்துறை என் கையில இருக்கு, இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் ஒடுக்க வேண்டீங்கல்ல. அந்த இரும்பு கரம் என்ன ஆச்சு? நாங்க கேட்டோம் துரு பிடிச்சிருச்சா, காயலாங்கடைக்கு போட்டோச்சான்னு கேட்டோம். இப்ப அந்த இரும்பு கரமே இருக்கா இல்ல உளுத்து கொட்டி போயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப தினம் நியூஸ் பேப்பரை தொடர்ந்தா பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வந்துகிட்டே இருக்கு போக்சோல. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க அடுத்தவங்களை பார்த்து கேலி பண்றதுக்கும் கொக்கரிச்சு சிரிக்கிறதுக்கும் முன்னாடி நீங்க உங்களை முதல்ல பாத்துக்கோங்க. நம்ம என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அந்த சந்தான படத்துல சொன்ன மாதிரி இவர் அடிச்ச ஆள் மனசுல பதிய வச்சிருக்காங்கன்ற மாதிரி அவர் வந்து நம்ம தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்கு. இங்க பாலாரும் தேனாரும் ஓடுது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க, மாதம் மும்மாறி பொழியறதான்ற மாதிரி அவர் அப்படியே ஆனந்தமா அவர் ஒரு தனி உலகத்துல இருந்துருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டுகளை நடத்திக்கிட்டு அவர் அப்படியே ஜாலியா இருக்கிறாரு. இங்க கள நிலவரம் என்ன கலவரமா இருக்கு எதுவுமே தெரியல முதல்வருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. மேம் அப்போ வந்து நாடு ரொம்ப செழிப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுதானே மேம் 4 ஆண்டு நல்லாட்சின்னு சொல்லி செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. இன்னும் திராவிட மாடல் 2.0 வரப்போகுதுன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல. 4 ஆண்டு நல்லாட்சின்னு மக்கள் சொல்லணும், அது இவங்களே சொல்லிக்க கூடாது. அதை தான் நாங்க திரும்ப சொல்றோம். 4 ஆண்டு நல்லாட்சினா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட இந்த கோயம்புத்தூர், அந்த கரூர், அந்த சைட்ல பாருங்க தொடர்ந்து வயதான தம்பதிகளை டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீரியல் கில்லர் மாதிரி. பகுதியில் இருக்க மக்களுக்கே எவ்வளவு ஒரு கடுமையான அச்சம் இருக்கும், எப்படி அவங்களோட இயல்பான வாழ்க்கை வாழ முடியாது. இது அண்ணாமலை அவர்கள் போன வாரம் சொன்னாரு, இந்த இதுக்கு வந்து யாரு குற்றவாளியோ அவங்களை வந்து கைது பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு தொடர் உண்ணாவிரதத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொல்லி திரும்ப இப்ப இந்த 2 நாள் திருப்பி இன்னொரு மர்டர் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இந்த பக்கம் கொலை, பெண்களுக்கு எதிரானது, போதை, கள்ளச்சாராயம், மெத்து, போதை ஊசி, பெண்களுக்கு போக்சோ, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், லஞ்சம், ஊழல், இவ்வளோ இதுல நடந்துட்டு இருக்கு. இல்ல என்ன 4 ஆண்டு நல்லாச்சு நீங்க பண்ணிட்டீங்க, இதுல என்ன நீங்க பெருமைப்பட்டு நீங்களே உங்களுக்கு பாராட்டுகளை நடத்திக்கிறீங்க அப்படின்னா பொதுமக்கள் சொல்லணும். என்ன ஒரு கொடுமையான ஒரு கஷ்ட காலத்துல இருக்காங்க அப்படின்றத பொதுமக்கள் கிட்ட போய் நீங்க கேட்டாதான் தெரியும். நாங்க திரும்ப சொல்றோம், முதல்வர் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, நியூஸ் சேனல்ஸ் பாக்குறாரா, உளவுத்துறை கிட்ட ரிப்போர்ட் வாங்குறாரா, காவல்துறையில கிரைம் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வாங்குறாரா, படிக்கிறாரா, இதெல்லாம் பார்த்தாருன்னா அவருக்கு நிச்சயமா அவர் பாராட்டுகளை நடத்திக்க மாட்டார். மேம் அப்போ அந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஹேஷ்டாக் பை பை ஸ்டாலின் அப்படிங்கிறது நடந்துருமா மேம்? கட்டாயம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஏன்னா அந்த ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு மன்னன் வந்து ஒரு சர்வாதிகாரமான மன்னன் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு அந்த சாகுற தருவாயில வந்து ஒரு தன்னோட பையனை கூப்பிட்டு, அப்பா நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், ஆனா வந்து நீ உன்ட்ட ஆட்சியை கொடுக்குறேன், இந்த மக்கள்லாம் என்னை வந்து நல்லவன்னு சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இவர் வராரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா விட இவர் பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு, மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அப்ப அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, ஐயோ இவங்க அப்பனே நல்லவன் போல இருக்கடா, அவனே பரவாயில்ல போல இருக்கு, இவன் நம்மளை இப்படி கொடுமைப்படுத்துறானே அப்படிங்கிற அளவுக்கு
இன்னைக்கு இருக்கிற மக்கள்லாம் ஐயோ இதுக்கு கலைஞரே பரவாயில்ல போல இருக்கே, ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, அவருக்காவது இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்ப்பாரு, நியூஸ் பேப்பரை பார்ப்பாரு, எல்லாம் அந்த நிர்வாகிகள் எல்லாம் கண்ட்ரோல்ல இருப்பாங்க, ஏதோ ஒரு சம்திங் இதோ இருக்கும். இவங்க என்னடா இப்படி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, அதை ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க, சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ ஒரு திருசங்கு சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி, ஆஹா எங்கள் நாட்டில் தேனாரும் பாலாரும் மூழ்கிறது, மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு இவங்களே பாராட்டு விழா நடத்திக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விரக்தியில தான் இருக்கிறாங்க. 26 தேர்தல் அப்படிங்கறது வந்து திமுக வந்து வாழ்நாள்ல சந்திக்காத ஒரு கடுமையான தோல்வி வந்து கண்டிப்பா சந்திப்பாங்க. மேம், இப்போ சமீபத்துல வந்து ஒரு பத்திரிகைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல வந்து பாஜகவை தேர்தலை தாண்டியும் எதிர்க்க வேண்டியது வந்து ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த பத்திரிகை கொடுத்திருக்காரு? டெக்கன் ஹெரால்ட் அப்படின்னு சொல்லி. அது இங்கிலீஷ் பத்திரிகை தானே? ஆமாங்க. முதல்வருக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? முதல்ல யாராவது இன்டர்வியூ கேட்டா என்ன சொல்றாரு? டெவலப்மெண்ட் 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 பாரு, ஆல்ரெடி டோல்டட், இந்த மாதிரியான பொன்மொழிகளெல்லாம் ஊத்துறவர். அவருக்கு இங்கிலீஷ்ல 2 வார்த்தை கூட பேச தெரியாதுன்றது ஊரறிஞ்ச ரகசியம். இதுல இவர் எப்படி டெக்கன் ஹெரால்டுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு? சரி, வழக்கம் போல துண்டு சீட்டு கொடுத்த மாதிரி இதையும் யாராவது இங்கிலீஷ்ல துண்டு சீட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துருப்பாரு. அடுத்து அதுலேயே ட்வீட்டும் போடுறாரு இங்கிலீஷ்லேயே. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களோட சுய இதில் அங்கே கொடுத்துருக்கீங்கல்ல என்ன சித்தாந்தம், நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். திராவிடம்ன்றீங்க, திராவிடம்னா என்ன? 100 பேர் 100 டெஃபினேஷன் சொல்கிறீங்க. கடைசியில் முதல்வர் என்ன சொல்லிட்டாரு? திராவிடம்னா என்னன்னே தெரியாம திராவிடம்னா என்னன்னு உன்னை கேட்க வச்சேன் பாரு, அதுதான் திராவிடம்ன்றாரு. இது எப்படி நான் அந்த கவுண்ட் பண்ணி சிந்தில டைலாக் போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு திரியிறாங்க. முதல்ல இவங்களுக்கு சித்தாந்தம்னா என்னன்றே தெரியாது. நீங்க எந்த பிஜேபி காரனை வேணா கேளுங்க, சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப சொல்லுவாங்க, தேசம் தான் முதன்மை, தேசத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பிஜேபிங்கிறத தேர்தலை தாண்டி வந்து உங்களோட ஐடியாலஜி எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அது வந்து இந்த தேசத்துக்கானுங்க. முதல்ல உங்க தேசம்னா என்னங்க, அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல யோகியதை இருக்கா? நீங்க ஆரம்பிக்கப்பட்டதே வந்து பிரிவினைவாதத்தோட இதுல தானே. பிரிவினைவாதம் தான் உங்களுக்கு. உங்க பிரிவினைவாதம்னா தேசத்தை பிரிவினை பண்ணிடுவீங்க, தேசப்பட்டு இருக்கக்கூடாது. இந்தியாக்குள்ளன்னு எடுத்துட்டீங்கன்னா வடக்கேன் தெற்கேன் அப்படின்னு கொண்டு வந்துருவீங்க. இல்ல தமிழ்நாடுக்குள்ள வந்தானா இவன் பிராமணன் இல்லாதவன் கொண்டு வந்துருவீங்க. சரி, பிராமணன் அல்லாதவன் அப்படின்னு வச்சாலும் அவன் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதின்னு கொண்டு வந்துருவீங்க. சரி, அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்த்துட்டாலும் இது பொம்பளை, இவ ஆம்பளை, இவ வேற, இப்படி நீங்க உங்களோட ஐடியாலஜியை முழுக்க 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 பிரிவினைவாத குப்பை. உங்க மண்டையில இருக்கிறதே வந்து பிரிவினைவாத குப்பை. ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லுவார்ல, மனிதனின் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளின் தொகுப்பு தான் வந்து இன்னைக்கு திமுக. சரியா? அப்ப நீங்க வந்து இந்த சித்தாந்தம்ன்ற வார்த்தையை சொல்றதே வந்து உண்மையாலுமே ரொம்ப ஒரு கேவலமா தான் இருக்கு நினைக்கிறதுக்கு. நாங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டோம், அவருக்கு யாரோ துண்டு சீட்ல எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அவர் அப்படியே போட்டுட்டாரு. இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி மேம். நன்றி. கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.